நான் ரொம்ப நாளா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன், ஹார்ட் ஒர்க் போடுறேன், பட் மெடலே வரமாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். மத்தவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேரண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. என் பையன் ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்றான், பட் வின் பண்ணவே இல்லை, மெடலே வரல. அவன் கூட பிராக்டிஸ் பண்ற பசங்களாம் நேஷனல் செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஏன் இவனுக்கு அப்புறம் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணவங்க கூட செலக்ட் ஆகி போயிட்டாங்க, என் பையன் செலக்ட் ஆகவே இல்லை. ஒருவேளை நான் அந்த ஈவெண்ட்ல போட்டிருக்கலாமோ, அப்ப நல்லா பண்ணிருப்பானோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இது அந்த பையன் ஃபீல் பண்ணியிருந்தானா பரவாயில்ல, பாவம் சின்ன பையன் 14 வயசு தான் ஆகுதுன்னு விட்டுறலாம். அவங்க பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்களே, நான் அவட்ட சொன்னேன், சார் இன்னைக்கே உங்க வீட்டுக்கு பின்னாடி போங்க, ஒரு மூலையில பப்பாளி செடியை வாங்கி வைங்க, இன்னொரு மூலையில மூங்கிலோட வேரை வாங்கி புதைச்சு வச்சிருங்க. பப்பாளி செடி ஒரே வருஷத்துல மரமா வளர்ந்து உங்களுக்கு பழத்தை கொடுத்துரும். ஆனா மூங்கில் 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அது வானத்துல எவ்வளவு தூரம் வளர நினைக்குதோ அதுக்கு தேவையான வேரை பூமிக்கு அடியில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கும். ஒன்ஸ் பேஸ்மெண்டோட வேலை முடிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னு வைங்க, 2 மாசம் தான், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட்டுக்கு போயிடும். அதே மாதிரி தான் சில பிளேயர்ஸும் பேஸ்மெண்ட் வேலை முடியறது தான் டைம் எடுக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க. இந்த வீடியோ உங்க ஸ்போர்ட்ஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பசங்க ஸ்போர்ட்ஸ் பண்றாங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.